மனம் எதை நாடுகிறதோ ஆத்ம சக்தியை செயலாக்க உதவி புரியும் என்கின்ற எங்கள் சர்வஸ்ரீ கோன்குணாருடைய தாரக மந்திரத்தை முன்வைத்து இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற நீதிபதிகள் ஆகிய உங்கள் அனைவரையும் எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வர லா அகாடமியின் சார்பாக வருக வருக என வரவேற்று, வழக்கம் போல இன்றும் ஒரு குட்டி கதை. அதாவது சாக்ரட்டிஸிடம் ஒரு சிஷ்யம் போறான். வெற்றி அடைய வேண்டும் என்றால் நான் நிறைய முறை முயற்சி பண்ணுங்க, 2 முறை நான் பிலிம்ஸ் எழுதினேன், ஃபர்ஸ்ட் முறை 2வது மெயின்ல வந்தேன், இப்போ இன்டர்வியூல போயிட்டேன், இது மாதிரி அப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்டார். அதுக்கு அவரை அழைத்து கொண்டு ஒரு நதியோரம் சென்று, அங்கே தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நதி இருக்குது, அங்க தேங்கி இருக்கிற தண்ணியில அவனை வர சொல்லி அவன் தலைய தண்ணியில முக்குறாரு. அவன் அப்படியே துடிச்சு படிச்சு நானே விட்டுறாரு, அப்படியே எழுதுகிறான். மறுபடியும் அவனை தண்ணியில அப்படியே மறுபடியும் முங்குறாரு அப்படியே தலையே. அப்புறம் பயங்கர கஷ்டப்படுறான், அப்போ விட்டுறாரு. 3வது முறை அவன் அப்படியே முடியலன்னு திமிர்றான், அப்ப கூட விடல அவரு. அவருடைய ஸ்ட்ரென்த் ஃபுல்லா என்ன பண்றாரு, அவனை ஃபுல்லா அமுகுறாரு. ஒரு கட்டத்துல அவரை தூக்கி தள்ளிட்டு எழுந்து வெளியே வரான். போய் உங்ககிட்ட நான் கேட்டேனே, கொஞ்ச நேரம் இருந்ததா அவ்வளவுதான், என் மூச்செல்லாம் முட்டி இருக்கும், சேர்ந்திருப்பேன் போயின்றான். 2 முறை மட்டும் முடியல, இப்ப எப்படி முடிந்ததுன்னு கேட்டார். சாக்ரட்டிஸ் கேட்கிறார். அவன் சொல்றான், 2 முறை முடியலன்னு நீங்க விட்டுட்டீங்க, ஆனா 3வது முறை நான் என் பலத்தை எல்லாம் ஒன்று திரட்டி, ஏன்னா இனிமேல் பிழைக்கவே முடியாது என்று நினைத்து விட்டேன், அதனால என்னுடைய அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி முயன்றேன், அதனால்தான் உங்களை தள்ளிவிட்டு என்னால் மேலே வந்த முடியுதுன்னு சொன்னாங்க. அதுபோல உங்களுக்கு இதனுடைய மெசேஜ் என்னவென்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் முயற்சி செய்வதல்ல, முடியும் வரை இல்லை, அதாவது முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, அது முடியும் வரை செய்வதுதான் முயற்சி என்கின்ற அந்த தத்துவத்தின் அதெல்லாம் மெசேஜ் சொல்லுது. அப்போ உன்னுடைய சக்திகளை அனைத்தையும் ஒன்று திரட்டி இன்று முதல் நீங்கள் நீதிபதி ஆக வேண்டும் என்று உழைத்தால் நிச்சயமாக நீதிபதி ஆவீர்கள், எந்தவித மாற்றமில்லை என்று கூறி, இன்றைய வகுப்பில் நாம் ஏற்கனவே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். 2005ல ஆல்ரெடி 1 to 20 பார்த்துட்டோம். இப்ப செக்ஷன் 21 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கஸ்டடி ஆர்டர்ஸ் அப்படின்னா பாதுகாப்பு ஆணை. சரி, இந்த பாதுகாப்பு ஆணையில் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் மேஜிஸ்ட்ரேட் ஆனவர் என்று சொன்னால் சொல்றாங்க, அந்த நேரத்தில் எதையெல்லாம் செல்லுபடியாகின்ற, எந்த சட்டமெல்லாம் செல்லுபடியாக இருக்கின்றதோ அந்த சட்டம், எந்த சட்டத்திலும் என்ன கூறப்பட்டிருந்தாலும், notwithstanding anything contained in this act, அதாவது டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், இந்த சட்டத்தினுடைய பாதுகாப்பு ஆணை அல்லது ரிலீஃப் கேள்வி, ரிலீஃப்னா இடர் உதவி, ஏதும் என்ன பண்ணாங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, கஸ்டடி ஆர்டர் கொடுங்க, இல்ல எனக்கு ரிலீஃப் ஒன்று கொடுங்கள் என்று அங்கே ஒரு விண்ணப்பம், அப்ளிகேஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தால், அந்த விண்ணப்பத்தை விசாரணை செய்கின்ற போது, விசாரணை செய்து வராங்க விண்ணப்பத்தை, அப்ளிகேஷன் நடந்து போயிட்டது, டொமஸ்டிக் வைலன்ஸ் நடந்து விட்டது என்று ஒரு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு அந்த விசாரணை நடைபெறுகின்ற போது, அந்த விசாரணையினுடைய எந்த கட்டத்திலும், எனி ஸ்டேஜ் ஆர் எனி ப்ரொசீடிங் போதும் என்ன பண்ணலாம், ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை இருக்கின்ற எதையும் அல்லது பாதிப்புற்ற அக்யூர்டு பர்சன் இல்ல, அந்த அக்யூர்டு பர்சனுடைய குழந்தைகளையும், பாதிப்புற்ற அந்த குழந்தைகளையும் என்ன பண்ணலாம், யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நிலை வருகின்ற போது இந்த கஸ்டடி ஆர்டரில் என்ன உத்தரவு பிறப்பிக்கலாம், யாரிடம் அந்த குழந்தையை ஒப்படைக்கலாம், இதுதான் கேள்வி. யாரிடம் ஒப்படைக்கலாம்?
அந்த குழந்தையை யாரிடம் ஒப்படைக்கலாம்? ஆஸ் பர் 21 ஆஃப் டிவி ஆக்ட் என்றால் அந்த பாதிக்கப்பட்ட நபரிடம், அக்யூர்டு பர்சன் தான் ஒண்ணு. அடுத்து என்ன? அல்லது ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம், எஸ் மேடம், அக்யூர்டு பர்சன். அல்லது ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர், யார் விண்ணப்பம் மேக்கிங் அப்ளிகேஷன்ஸ், எஸ் கரெக்ட், யார் அந்த விண்ணப்பத்தை அவருக்காக அவருடைய சார்பாக கொடுத்திருக்கிறாரோ அவரிடம் அதை ஒப்படைக்கவெல்லாம். சரி, அது தற்காலிகமா, டெம்பரரி ஆர் பர்மனண்டா? அப்படியே நீங்க எடுத்துமா கொடுத்துடலாமா, இல்ல தற்காலிகமாக என்றால் நம்பலாம், தற்காலிகமாக பாதுகாப்பில் வைக்கலாம். டெம்பரவரி, எஸ். தேவை என்றால் அந்த குழந்தை என்ன பண்ணலாம். சரி, இன்னொரு கேள்வி, அவ்வாறு குழந்தை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற போது அந்த குழந்தையை ரெஸ்பாண்டன்ட்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. இந்த ரெஸ்பாண்டன்ட் நான் பார்க்கணும், ஐயா நான் குழந்தை பசங்க, அது பெண் குழந்தைன்னா எப்பவுமே என்னது, அப்பாவுக்கு ரொம்ப சென்டிமெண்ட், கண்ணான கண்ணுன்ற மாதிரி அது அப்பாவுடைய சென்டிமெண்டா இருக்குல்ல. அப்ப அப்பா பாசமா பொண்ணு மேல பாசமா இருக்கிறாரு, அந்த குழந்தைய பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஆஸ் பர் 21 படி இந்த கஸ்டடி ஆர்டர்ல அந்த குழந்தையை பார்ப்பதற்கு அந்த ரெஸ்பாண்டன்ட்டுக்கு, அந்த அப்பாவுக்கு அனுமதி வழங்கலாமா வழங்கக்கூடாதா? ஆஸ் பர் 21 படி கஸ்டடி ஆர்டர், எஸ், he can visit. எஸ், விசிட்டிங் ஆர்டர், அந்த குழந்தையை எதிர்மனதாரர் பார்ப்பதற்காக என்ன பண்ணலாம், விசிட்டிங் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம், ஆணையிடலாம். சரி, இப்ப கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன் வந்து விசிட்டிங் ரைட்ஸ், எஸ் எஸ் சார், ஐ மீன் சார், கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். சரி, இந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல எங்க சொல்லியிருக்குது கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன்? சொல்லுங்க மேடம், காயத்ரி மேடம். In which provision Hindu Marriage Act it has been stated as to custody of children? Section 26 எழுதிங்க. Section 26ல Hindu Marriage Act இருந்தா நம்ம Section 26, எஸ். ஆர்த்தி மேடம், எஸ், யூ ஆர் கரெக்ட். சொன்ன அப்புறம் போடுறீங்களா? போட்டீங்க, சரி, ஓகே. சரி, சைல்டுன்னு எங்க இருக்குது? பிஎன்எஸ்ல சைல்டுன்னு இருக்கும், அது எழுதிங்க. சைல்டுன்னா பிஎன்எஸ், பாரதிய நியாய சன்னிதா 2023ல Section 2ல 3, நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், 3 கிளாஸ் 3ல பாத்தீங்கன்னா அந்த ஏபிசி, சி எங்க 3க்கு ஏபிசினா சைல்டு ஞாபகம் வச்சுங்க. சரி, இன்ஜுரி, இப்ப இன்ஜுரி சொல்ற, இப்ப இதுல இன்ஜுரி ஏற்பட இடர் உதவி, இன்ஜுரி கேட்டுனா இன்ஜுரி 2ல 44னா இன்ஜுரி இருக்கு ஐபிசில. பிஎன்எஸ்ல 2, சூப்பர். அந்த 4 வந்து என்ன பண்ணணும், 2, அப்புறம் 2, 1, 4, சூப்பர். பிஎன்எஸ் 23. சரி, அடுத்த ஒரு கேள்வி, ப்ரொவைடட் தான் கேள்வி. இதுதான் நம்ம எதுக்கு கேள்வி, பிலிம்ஸுக்கான கேள்வி ப்ரொவைடட்ல இருக்குது. அந்த கேள்வி என்னவென்றால், சப்போஸ் குற்றவியல் நடுவர் நினைக்கிறாரு, அதாவது இப்போ நீங்க மனு கொடுத்தீங்கல்ல, அந்த மனு கொடுக்கப்பட்ட பிறகு மேஜிஸ்ட்ரேட் பாக்குறாங்க, இந்த ரெஸ்பாண்டன்ட் இந்த குழந்தைய பார்க்க சொன்னோம்னா, பார்க்க அந்த விசிட்டிங் ரைட்ஸ் கொடுத்தோம்னா இந்த குழந்தைக்கு ஒரு புந்தகம் வெளியும், அவனுக்கு அதாவது பயன் எதுவும் இருக்காது, அதனால தொந்தரவு தான் ஏற்படும், அந்த குழந்தையுடைய நலனுக்கு தீங்கு ஏற்படும் என்று அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு, இல்ல கருதுறாரு என்றால் அப்ப என்ன பண்ணலாம், அந்த ரத்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சூப்பர், எஸ் மேடம். மேஜிஸ்ட்ரேட் shall refuse to visit the child if he thinks it is against the children. குழந்தைக்கு எதிராக இருக்கும் அல்லது அவர் நலனுக்கு கேடு விளைவிக்கும் என்று நினைத்தான், மேஜிஸ்ட்ரேட் shall refuse to visit the child, the respondent. சூப்பர், ப்ரொவைடட்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ 22 வாங்க. 22ல what is 22? காம்பன்சேஷன் ஆர்டர். காம்பன்சேஷன் ஆர்டர் அப்படின்னா நஷ்ட ஈட்டுக்கான உத்தரவு என்னென்ன, இந்த டிவி ஆக்டின் படி நஷ்ட ஈட்டிற்காக என்னென்ன உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என்று சொன்னால், அதாவது இழப்பீடு ஆணைகள். இப்போ பாதிக்கப்பட்ட நபர் இருக்காங்க, அவர் ஒரு என்ன பண்ணாரு, விண்ணப்பத்தின் பேர் கொடுக்குறாங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி காம்பன்சேஷன் வருது, என்னென்ன எதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கேட்கறாங்க எழுதிங்க. உடனே இன்ஜுரியும் ஏற்படுது, அதே போல என்னது மென்டல் டார்ச்சர் பண்றாரு, மன ரீதியான ஒரு டார்ச்சர் ஏற்படுது. அப்புறம் என்ன, மூன்றாவது என்ன, எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்னா உள எழுச்சி பெருந்துயர், கேடு. அதே மாதிரி மென்டல், மன ரீதியான ஒரு மன உளைச்சல்,
அப்புறம் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்னா அதாவது உள எழுச்சி பெருந்துயர். இந்த மாதிரி எல்லாம் இந்த குடும்ப வைலன்ஸ், அதாவது டொமஸ்டிக் வைலன்ஸ், இதன் மூலமாக யார் ஏற்படுத்தியிருக்க வேண்டும்? இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு யாரு? யார் மேடம்? ரெஸ்பாண்டன்ட். இவையெல்லாம் ஒரு ரெஸ்பாண்டன்ட் ஹஸ்பண்ட். ரெஸ்பாண்டன்ட் சொல்லுங்க, ஹஸ்பண்ட் சொல்லாதீங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அவர் மட்டும் குறிக்கும். பதில் சார், ஹஸ்பண்ட்னா அப்ப அவர் மட்டும் தான் சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம டிஃபரன்ஷியேட் பார்த்துறோம். ரெஸ்பாண்டன்ட் மீன்ஸ் நாட் ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஆல்சோ இஸ் ரிலேட்டிவ்ஸ். அவங்க அம்மா, அவங்க அக்கா, தங்கச்சி, அது மாதிரி இருப்பாங்க. அப்ப இந்த ரெஸ்பாண்டன்ட் எதிர்மனுதாரர்களால் செய்யப்பட்ட இந்த பிரச்சனையெல்லாம் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது, மன ரீதியாக, உடல் ரீதியாக இவ்வாறெல்லாம் ஏற்பட்டிருக்கின்ற போது அதற்கான காம்பன்சேஷன், அவ்வாறு உள்ளடங்கிய காயங்களுக்கு சரியான இழப்பீடானது வழங்கிடுமாறு யாருக்கு உத்தரவிடணும்? யார் வழங்கணும் அந்த அமௌண்ட் எல்லாம்? எதிர்மனுதாரர் வழங்க வேண்டும் என்று. யாருக்கு? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு. ஓகேவா? சரி, இந்த கட்டத்தில் அளிக்கப்பட்ட இது ஏற்கனவே அளிக்கப்பட்டிருந்தால், இந்த சட்டத்தில் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கின்றதை விட இன் அடிஷன் டு, அதுதான் மெயின் பாயிண்ட். இதுல 22 என்னன்னா இன் அடிஷன் டு ஆர் அடிஷனல் டு அதர் ரிலீஃப் ஆர் ஆல்டர்னேட்டிவ் டு அதர் ரிலீஃப். மற்றதான் ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க சார் அப்படின்னா, இந்த சட்டம் இருந்தாலும் அதற்கு அடிஷனலா கூடுதலாக என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் என்று சொல்லுகின்றது. சரி, இடைக்காலமா கொடுக்கலாமா அல்லது வேற என்ன பண்ணலாம்? இன்னொரு ஆர்டர் பண்ணலாம். சப்ஸ்டிடியூஷன் 2 பாருங்க, இன்னொன்னு பாருங்க, இன்னொரு ஆர்டர் போடலாம். இடைக்கால உத்தரவு மற்றும் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் சொல்லலாம். எக்ஸ்பார்ட்டி என்னது? மறு தரப்பினர் இல்லா ஆணை பிறப்புக்கும் அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா மேடம்? அதாவது இன்ட்ரீம் ஆர்டரும் அதே போல எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கலாமா கொடுக்க கூடாது? எஸ், கொடுக்கலாம். இடைக்கால மற்றும் மறுதரப்பினர் இல்லா ரெஸ்பாண்டன்டே இல்லைன்னு என்ன பண்ணலாம், எக்ஸ்பார்ட்டி ஆர்டரும் கொடுக்கலாம், அதிகாரம் இருக்கின்றது. சரி, இப்ப காம்பன்சேஷன் சொல்றல, அதுல BNSS 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023ல எங்கே எந்த பிரிவு சொல்லப்பட்டுள்ளது? சொல்லுங்க மேடம். பிரபாகரன் சார் சொல்லுங்க சார். அமீர் சார், அமீன் சார், காயத்ரி மேடம் சொல்லுங்களே. ஓ, 30% காம்பன்சேஷன் 45 சார்? அது இல்ல சார், 45 இல்ல சார், 395 எழுதுங்க. 395 ஆஃப் BNSS 2023 எழுதிங்க. காம்பன்சேஷன் அங்கதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு எழுதி வந்துருங்க. அப்பதான் ஏன்னா TRPC படிக்கும் போது நியூஸ் CRPC படிக்கும் போது. ஓகே, சரி. இப்ப அடுத்தது 23 வாங்க. பவர் டு கிராம், சாரி, பவர் டு, சாரி, இதுதான் 23 தான், சாரி, 23 இடைக்கால மற்றும் மறுதரப்பின் இல்லா ஆணை பிறப்பிக்கும் அதிகாரம். சாரி மேடம், அது முடிஞ்சிச்சு. இப்ப 23ல என்ன சொல்றாருன்னா, பவர் டு கிராண்ட் இன்ட்ரீம் அண்ட் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ஸ் 23. இதுல சப்ஜெக்ட் 1, 2 இருக்கு. சப்ஜெக்ட் 1க்கான கேள்வி என்னவென்றால், இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக டொமஸ்டிக் வைலன்ஸ் மூலமாக இந்த உள்ள நடவடிக்கை இதிலும் ஒருவர் யாரே அந்த பாதிக்கப்பட்ட நபரானவர் நேர்மையான மற்றும் தகுந்தது என்று கருதும் அத்தகைய இடைக்கால ஆணை ஒன்றை பிறப்பிக்கலாமா என்றால் எஸ், இடைக்கால உத்தரவு ஒன்றனை பிறப்பிக்கலாம் என்று சொல்கின்றது. அடுத்து என்னவென்றால் சப்ஜெக்ட் 2 பாருங்க. எப்பொழுது நடுவர் அந்த எக்ஸ்பார்ட்டி எவிடன்ஸை பிறப்பிக்கலாம்? when a magistrate may grant ex parte order என்று சொன்னால் 3 விஷயம் எழுதிங்க. அப்ளிகேஷன் பாக்குறாரு, அவர் பார்த்த போல பிரைமா பேசிக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. அந்த முதல் பிரைமா பேசி இஸ் மேட் அவுட். எஸ், இந்த அப்ளிகேஷன் கொடுக்கின்ற போதே an application submitted before him இந்த பிரிமா பேசிக் சாட்டிஸ்ஃபைடு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணாங்க, மனநிறைவு கொண்டாங்க. முதல் நோக்கிலே பார்க்கின்ற போது அப்ளிகேஷன் அடடா இதெல்லாம் பண்ண என்னென்ன ஒண்ணு எழுதி முதல்ல கமிட்டிங் எழுதுங்க. கமிட்டிங் இந்த குற்றத்தை இவர் செய்திருக்கிறார் என்று தெரிகிறது. அடுத்து என்ன? கமிட்டட் அன் ஆக்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒன்று செய்து விட்டார் என்று செய்து கொண்டிருக்கிறார் என்றோ அல்லது நம்ம செய்துட்டாரு இவரு அப்படி என்று தோன்றுகிறது. அடுத்து லைக்லி டு
ரெஸ்பாண்ட் மே கமிட் தான், லைக்லி டு பி கமிட்டட் தான், அதை மே கமிட் தான். இவர் கண்டிப்பாக இதை பார்க்கின்ற போது இவர் செய்வதற்கு இருக்கிற அநேகமாக இந்த குற்றத்தை செய்ய இருக்கிறார் என்று மனநிறைவு கொண்டால், முதல்ல செய்கிறார், செய்து விட்டார், செய்ய போகிறார். பாஸ்ட் டென்ஸ் முதல்ல செய்து கொண்டிருக்கிறார், பிரசன்ட் டென்ஸ், அப்புறம் பாஸ்ட் டென்ஸ் செய்து முடிச்சிட்டாரு, ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3 விஷயமாக இந்த குற்றத்தை டிவி ஆக்ட், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த குடும்ப வன்முறை செய்ய இருக்கிறார் என்று அந்த நடுவரானவர் மனநிறைவு உடனிறைவு கொண்டால் என்ன பண்ணலாம்? அப்பொழுது ஒரு எக்ஸ் பார்ட்டி ஆர்டன்ஸை ஒரு தரப்பாக அவர் யார் ரெஸ்பாண்ட் வரலன்னா கூட அவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கலாம் என்று சொல்லிட்டான் 23 சப்ஸ்டிடியூட் 2 சொல்கிறது. மே பிரிஸ்கிரைப்ட் ஆஸ் பர். அவன் என்ன பண்ணணும்? அந்த மனுவோட போது மனு கொடுக்கிற போது என்ன இருக்கணும் பாருங்க, அந்த மனுவை பார்த்த முதல் வக்கீல் என்பதில் எதிர்மனதாரர் போது அந்த என்ன பண்ணணும்? அல்ல செய்துள்ளார் என்று செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று தோன்றுமானால் வெளிப்படுத்தினால் பிரிவுகள் 18 எழுதுங்க. ஆஸ் பர் செக்ஷன் 18, 19, 20, 21 படி இந்த குற்றத்தை செய்ய இருக்கிறார் என்று இதன்படி ஏற்கனவே பார்த்தல இந்த குற்றங்களை. சரி, அல்லது பிரிவு 22 கீழ் எதிர்மனதாருக்கு எதிராக வகுத்துரைக்க சப்ஸ்கிரைப், அதாவது பிரிஸ்கிரைப்டு வகுத்துரைக்கப்பட்டிருக்கின்ற அத்தகைய படிவத்தில் என்ன பண்ண இவங்க சப்போஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அஃபிடேவிட் கொடுக்கணுமா வேணாவா? அது கூட அஃபிடேவிட் வைக்கணுமா வேணாவா? பாதிக்கப்பட்ட நபர் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது பிரிஸ்கிரைப்டு என்ன பண்ணுறது? ஆல்ரெடி வகுத்துரைக்கப்பட்டிருக்க டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் இவ்வாறு தான் அந்த பெட்டிஷனை கொடுக்க வேண்டும், அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றது. அதனுடன் அஃபிடேவிட் கொடுக்கணுமா வேணாவா? ஆணை உறுதிமொழி பத்திரத்தில் எஸ், சூப்பர், எஸ் மேடம், ஆழிமுத்து ஓகே. அதனுடைய அதன் அபிடேவிட் கொடுக்குறாங்கல்ல, அந்த அபிடேவிட்டை கொடுத்துக்கின்ற போது அந்த அபிடேவினுடைய அடிப்படையில எந்த உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று சொன்னால், மனுதாரர் இல்லாமலேயே on the basis of affidavit as prescribed by this act, the magistrate may pass a ex parte order. அவர் என்ன பண்றா? ஒரு எதிர் மனுதாரர் இல்லா நிலையிலே ஒரு உத்தரவினை எக்ஸ் பார்ட்டி ஆர்டரை பிறப்பிக்கலாம் என்று சொல்லுகின்றது. சரி மேடம். அடுத்து 24 வாங்க. 24ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எழுதிங்க. Court to give copies of order, court to give copies of order free of cost. நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிற ஆணை இருக்குதுல்ல, அந்த ஆணையினுடைய நகல்களை இலவசமாக தர வேண்டும் என்பதை பற்றி சொல்வதுதான் 24(6) ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வச்சுக்க. சரி, நடுவர் அவர்கள் அனைத்து வழக்குகளிலும் யார் யாருக்கு இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கணும் பதில் இதுதான் கேள்வி. இப்போ டிவி ஆக்ட்ல ஒரு குற்றம் நடந்து போச்சு அப்படின்னா அந்த காப்பி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆஸ் பர் 24ல யார் யாருக்கு கொடுக்கணும்? யார் யாருக்கு எழுதி சொல்லுங்க மேடம். போத் பார்ட்டிஸா? ஒன் வேர்டா சொல்லுங்க. முதல்ல இது போத் பார்ட்டின்னு சொல்ல, முதல்ல எழுதிங்க அண்ட் அப்ளிகன்ட். யார் விண்ணப்பம் கொடுக்கிறாரோ பார்ட்டிஸ் ஆஃப் த அப்ளிகன்ட். சூப்பர், 1. அடுத்து மேடம் அதான் ரெஸ்பாண்டன்ட். எஸ், ரெஸ்பாண்டன்ட் போத் ஆர் சேம். அடுத்து மேடம் சூப்பர், போலீஸ் ஆபீசர். த போலீஸ் ஆபீசர் இந்த இன்சார்ஜ் ஆஃப் த ஸ்டேஷன். சூப்பர். அடுத்து இன்னும் 1 more person, 2 பேர் இருக்காங்க இன்னும். யாருக்கெல்லாம் இது கேள்வி கேட்கலாம். Which among the following person is entitled to get the free of cost copy of the அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்க. அப்ப யார் யாரெல்லாம் கேட்க செக் பண்ண இது தெரிஞ்சிடணும். போலீஸ் சர்வீஸ் ப்ரொவைடர். சூப்பர். அடுத்து மேடம் சர்வீஸ் ப்ரொவைடர். அப்புறம் if any service provider has registered DIR சொன்னல டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை தாக்கல் செய்திருந்தாருன்னா நீங்க சொல்லிட்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ல இன்னும் 1 more எழுதிங்க அப்படியே. If any service provider has registered DIR, any service provider எழுதிட்டீங்க. 3 தான் சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க எங்க அப்ளிகன்ட் அதான் ரெஸ்பாண்டன்ட் சொல்லியாச்சு, அப்புறம் போலீஸ் ஆபீசர் 2வது சொல்லியாச்சு, இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியாச்சு, 3வது சர்வீஸ் ப்ரொவைடர் சொல்லியாச்சு, 4வது எழுதிங்க. If any service provider has super DIR, yes, domestic incident report, யாராவது அறிக்கை தாக்கல் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் தாக்கல் பண்ணிதான் அவருக்கும் அளித்தல் வேண்டும் என்று சொல்கிறது. தொண்டு நிறுவனம் ஏதேனும் இருந்தால் அந்த DIR-ஐ தாக்கல் செய்திருந்தால் அவருக்கும் அதனை அளிக்க வேண்டும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்க வேண்டும். சரி, இப்போ இதுல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணா சொல்ல 207ல சொல்லிருப்பாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கணும்னு சொல்லிருப்பாங்க. இப்போ எங்க இருக்கு மேடம் BNSS
2020 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எங்க இருக்குது? 230 எழுதுங்க. 230 BNSS ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த வழக்கினுடைய நகல்களை கொடுக்க வேண்டும். சிஆர்பிசிஎம் இப்போ BNSS. அதுல போக்சோ சொல்லியிருக்காங்க. எங்க சொல்லியிருக்காங்க? போக்சோ ஆக்ட்ல, போக்சோ ஆக்ட் 2012ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கணும். எந்த செக்ஷன்ல? செக்ஷன் 26 சப்செக்ஷன் 2ல. அதே மாதிரி BNSSல இன்னொரு செக்ஷன் எழுதிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 173 சப்செக்ஷன் 2. ஏற்கனவே நம்ம 173 சப்செக்ஷன் 2 தான் சார்ஜ் ஷீட் இருந்தது. இப்ப என்ன வருது? எஃப்ஐஆர் தானே மேடம்? அதுல சப்செக்ஷன் 2 பாருங்க. 173 சப்செக்ஷன் 2. அப்படியே உள்டா பாத்துங்க. கொஞ்சம் டெய்லி மாதிரி ஒரு 5 செக்ஷன் கத்துக்கிட்டு தான் போதும். நம்ம ஒவ்வொரு கிளாஸ் ஒரு எப்படி ஒரு 10 நியூ ஆக்ட் சொல்லி கொடுத்துருவேன். அப்படியே பண்ணே வந்துருங்க. 173 சப்செக்ஷன் 2 இப்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அடுத்தது ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் எங்க சொல்லியிருக்காங்க? BNSSல, சிஆர்பிஸ்ல ஒன்னு 2O இருக்கும். இப்ப எங்க மேடம் இருக்கு? 2(1)(R) இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். இதுதான் ஓகேவா? சரி, இப்போ 25ல டூரேஷன் என்ன? செக்ஷன் 25ல டூரேஷன் அண்ட் ஆல்டரேஷன் ஆஃப் ஆர்டர்ஸ். இந்த ஆர்டரை மாற்றி அமைக்கலாமா? என்ன சொல்றாங்க? ஆணைகளுடைய கால அளவு எவ்வளவு காலம் அது ஆணை இருக்கும், இல்ல அந்த ஆணையை நம்ம மாற்றி அமைக்கலாமா? சரி சார் இந்த ஆர்டர் உத்தரவு போட்டுட்டேன், இப்படி உத்தரவு போட்டேன் சார், பார்த்த உடனே வெளியே பார்த்தா அவ்வளவு காயம் எல்லாத்தையும் இப்படி இருந்தது, இல்ல இந்த மாதிரி வீடுகள் சொன்னா இப்படி உத்தரவு போட்டேன் சார், ஆனா இப்ப இப்படி இருக்குது அப்படி என்று அவர் உத்தரவை மாற்றி அமைக்கலாமா? அமைக்கலாமா? ஆணைகளுடைய அதாவது பாதிப்பட்ட நபர் பாதிப்புற்ற நபர்னுடைய விடுவிப்புக்காக அவர் விடுவிக்கணும். ஏன்னா அக்ரீவ்டு பர்சன் விடுவிப்புக்காக என்ன பண்றாரு? விண்ணப்பிக்கிறார். ஐயா அந்த தாங்க முடியல, எங்களை அந்த குடும்ப வன்முறை ரொம்ப தாங்க முடியலன்னு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்கன்னா அதை இந்த 18 பார்த்தல, ஏற்கனவே 18ல பார்த்திருப்போம். 18ல ப்ரொடெக்ஷன் ஆர்டர் பார்த்தல, பாதுகாப்பு ஆணையா உத்தரவு அதுல அதன்படி பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு என்ன பண்ணுவோம்? நடப்பில் இருக்க வேண்டும். அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் எக்ஸ்பயர் ஆகிடக்கூடாது. அந்த 18 படி கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு உத்தரவானது நிலுவையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது என்ன பண்ணலாம்? அதை மாற்றம் செய்யலாம் என்று சொல்லுகின்றது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா சப்செக்ஷன் 2 அங்க 25 சப்செக்ஷன் 2ல பாதிப்பட்ட நபரும் எதிர்மனுதாரரிடமிருந்து பாதிப்பட்ட நபரிடமிருந்தும் அதில் எதிர்மனு 2 பேருமே யாரு? அக்ரீவ்டு பர்சன் கிட்ட இருந்தும் ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்தும் விண்ணப்பம் வாங்குறாங்க. அது அப்ளிகேஷன் கொடுத்து வருது 2 பேருமே கொடுக்குறாங்க. இப்ப நீங்க மேஜிஸ்ட்ரேட் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை வாங்குறாங்க. வாங்குறதின் பேரில் நடுவரானவர் அந்த பிறப்பிக்கிறார், ஒரு வாங்கிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. அந்த பிறப்பிக்கப்பட்ட ஆணை எதையும் அந்த நடுவரானவர் என்னவெல்லாம் செய்யலாம் என்று சொல்வதுதான் சப்செக்ஷன் 2. என்ன செய்யலாம்? எழுதிங்க முதல்ல. திருத்துவதற்கு, மாற்றுவதற்கு, மாற்றுனா ஆல்டரு, திருத்தனாது, அதுக்கப்புறம் ரெவோகேஷன்ஸ் செய்யலாம் என்று சூழ்நிலை ஏற்படுதல் என்று என்ன பண்ணோம்? இதெல்லாம் செய்யலாம். திருத்தம் செய்யலாம், அமன் பண்ணலாம், அல்லது மாற்றம் ஆல்டர் பண்ணலாம், அல்லது ரிவோகேஷன் மாற்றம் எடுத்து உத்தரவிடலாம் என்று யாருக்கு தோன்றணும்? யாருக்கு? அக்ரீவ்டு பர்சனுக்கா, ரெஸ்பாண்டன்ட்டுக்கா, யாருக்கு? அந்த நடுவருக்கு தோன்றுகின்ற போது, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தோன்றுகின்ற போது, நான் இங்க சொல்லும் போதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்னா அந்த ஜூரிஸ் மேஜிஸ்ட்ரேட், போலீஸ்னா அந்த போலீஸ் ஜூரிஸ்டியல் போலீஸ் ஸ்டேஷன், ஆபீசர் இன்சார்ஜ் அப்படின்னா எல்லாமே இப்போ சொல்றேன் அந்த அதிகார வரம்புக்குட்பட்ட. எந்த அதிகார வரம்புக்குட்பட்ட? அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், அந்த குடும்ப வன்முறை நடைபெற்ற இடத்தினுடைய அதிகார வரம்புடையதான் எல்லாருமே. புரியுதா? அந்த மீனிங் எடுத்துக்கணும். அவர்களிடம் என்ன பண்ணலாம்? இவ்வாறெல்லாம் உளநிறைவு கொண்டார் என்றால், சாட்டிஸ்ஃபைடு, மனநிறைவு அல்லது உளநிறைவு கொண்டார் என்று சொன்னால் அந்த என்ன பண்ணணும்? பதிவு செய்யப்பட்ட எழுதணும். ஏன் இந்த மாதிரி நான் மாற்றம் செய்யறேன்? மேஜிஸ்ட்ரேட் என்னென்ன எப்படி எழுதணும்? மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்? உடனே சரிங்கன்னு சொல்லிட்டு முடியுமா? என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆஃப்டர் ரெக்கார்டிங் த ரீசன் சோ டு டு, இவ்வாறு செய்வதற்கு இந்த காரணத்துக்காக நான் அந்த உத்தரவை மாற்றி அமைக்கிறேன், திருத்தம் செய்கிறேன் என்று அவர் காரணத்தை பதிவு செய்ய கொண்ட பிறகு பொருத்தமென கருதுகின்ற அந்த ஆணையை அவர் பிறப்பிக்கலாம். 25(2)ல முடிஞ்சிச்சா?
இப்ப 26க்கு வாங்க. 26ல ரிலீஃப் இன் அதர் சூட்ஸ் அண்ட் லீகல் ப்ரொசீடிங்ஸ். ரிலீஃப் இன் அதர் சூட்ஸ், மற்ற அதர் சூட்ஸ் அந்த உரிமையில் வழக்காக இருக்கின்ற போது மற்ற இப்போ ஒரு உரிமையில் வழக்கு நடக்குது, அதுல ஒரு பரிகாரம் அல்லது லீகல் ப்ரொசீடிங் சட்டப்படியா நடவடிக்கையில ஒரு பரிகாரம் கிடைத்த இருக்கின்ற போது பிற உரிமையல் வழக்குகள் மற்றும் சட்ட நடவடிக்கையில் இடருதவி, இடருதுன்னா ரிலீஃப். சரி, என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்க 26 ஆப்ஷன் 1 பாருங்களேன். எங்க சிவில் கோர்ட்ல இப்ப டிஎம்சி வச்சுக்கலாம். டிஎம்சில ஒரு வழக்கு போட்டு அங்க இருக்கு. அடுத்து என்ன கோர்ட் மேடம்? சிவில் கோர்ட்டு. அடுத்து என்ன? ஃபேமிலி கோர்ட்டு. அப்புறம் என்ன சொல்லிடுங்க, அதிகம் நீங்க அவ்வளவுதான். கிரிமினல் கோர்ட்டு. இந்த 3 நீதிமன்றங்களிலும் சட்ட நடவடிக்கை நடந்து உரிமை வழக்கு நடக்குது. அந்த இடர்வதி எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, இப்போ பாதிப்பட்ட நபரும் எதிர்மனதாரரும் பாதிக்கப்பட்டதற்காக இடர்வதி கேட்டு இந்த சட்டம் வந்ததற்கு முன்போ அல்லது சட்டம் வந்ததற்கு பின்போ இந்த படிப்பட்ட சிவில் நீதிமன்றத்துல அல்லது ஃபேமிலி கோர்ட்ல அல்லது கிரிமினல் கோர்ட்ல பாருங்க வழக்கு தொடர்ந்திருந்தால், வழக்கு தொடர்ந்திருக்காங்க ரிலீஃப் கேட்டு, அந்த வழக்கினுடைய நடவடிக்கைகள் கூட பிரிவுகள் 18, 19, 20, 21 மற்றும் 22 இருக்குல்ல, அதனோடு சேர்ந்து இடருதி எதையும் கோரலாமா வேண்டாமா? ஏற்கனவே வாங்கி ஃபேமிலி கோர்ட் இருக்குது, இதெல்லாம் பண்ணிருக்குங்க. இப்ப எனக்கு மனு கொடுத்துருக்காங்க 26ல 1ல, அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்ப எனக்கு இடருதி தரணும் அப்படின்னு கேட்கும்போது இடருதி தரலாமா வேணாவா? எஸ், சூப்பர் மேடம். இடருதி கொடுப்பது அங்கே கொடுக்கக்கூடிய கோரலாம், கேட்கலாம் என்று சொல்லுகின்றது. இப்ப டிஸ்சார்ஜ் சொல்ல, டிஸ்சார்ஜ் ஒருத்தர் விடுவிக்கலாமான்னு சொல்லுங்க. டிஸ்சார்ஜுக்கு பிஎன்எஸ்ல எழுதிங்க மேடம். ஏன்னா 227 டிஸ்சார்ஜ் வரும் செஷன்ஸ். இப்போ 250 இருக்கு பிஎன்எஸ்எஸ் டிஸ்சார்ஜ். சிஆர்பி 227 இருந்தது, இப்போ 250 இருக்கு. அப்புறம் 239 இருந்தது, இப்போ 262 இருக்கு. சார்ஜ் எங்க இருக்கு? 2(1)ல எஃப் பாருங்க, எஃப் ஃபைனல் சார்ஜ் ஞாபகம் வச்சுங்க. எஸ். இப்போ சப்செக்ஷன் 2 பாருங்க. இப்ப ஏற்கனவே பார்த்தல, இந்த சப்செக்ஷன் 1ல பார்த்தோம் சிவில் கோர்ட், ஃபேமிலி கோர்ட், கிரிமினல் கோர்ட். இதன்படியே நம்ம ஏற்கனவே அங்க போட்டு நம்ம எங்களை ரிலீஃப் வேணும்னு கேட்டோம். அது இல்லாமலேயே என்ன பண்ணலாம்? இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் படி வேற ஏதாவது ஒரு எனக்கு ரிலீஃப் வேணும்னு கேட்கலாமா? கேட்கலாம், அது கேட்கலாம், அதுவும் உத்தரவிடலாமான்னு சொல்லிட்டாங்க. இப்ப சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நல்லா பாருங்க, இதான் கேள்வி. இப்ப ஆஸ் பர் சப்செக்ஷன் 1 படி சொல்லப்பட்டுள்ள அந்த இடருதவி, அந்த ரிலீஃபை ஒரு உரிமையியல் வழக்கிலோ சிவில் கோர்ட்லயோ அல்லது குற்றவியல் நீதிமன்றத்திலோ கிரிமினல் கோர்ட்லயோ முன்புள்ள உரிமை வழக்கு அல்லது சட்ட நடவடிக்கையில் நடக்கக்கூடிய வேற ஒரு இடருதவி, வேற ஒரு ரிலீஃப் அவங்க பெற்றிருந்தால் அதற்கு கூடுதலாகவும் கோரலாமா வேணாவா? அங்க ஏற்கனவே கோரலாம்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சிவில் ஜட்ஜ் நீங்க போட்டீங்க, ஐயா எனக்கு இவ்வளவு வேணும், 200 லட்சம் நான் வாங்கியிருக்கிறேன், 10ல. இப்ப எனக்கு எவ்வளவு வேணும்? 5 லட்சம் வேணும், எனக்கு கூடுதலாக தரணும், ஏன்னா 10ல அப்படின்னும் போது அந்த கூடுதலான தொகையை இந்த டிவி ஆக்டின் படி ஆஸ் பர் 26 சப்செக்ஷன் 2 படி கேட்கலாமா வேண்டாமா என்றால் எஸ், கூடுதலாக கேட்கலாம். எஸ், அதற்கு கூடுதலாக he also seek relief under section 18, 19, 20, 21 கேட்கலாம் என்று சொல்லுது சப்செக்ஷன் 2ல. சரி, சப்செக்ஷன் 3க்கு வாங்க. how many ரிலீஃப் அதை சொல்லிருக்காங்கல்ல, அந்த சப்செக்ஷன் 1ல சொன்ன மாதிரி என்னென்ன ரிலீஃப்ல சொல்லலாம்னா, இந்த சட்டத்தில், இந்த சட்டத்தினா டொமஸ்டிக் வயலன்ஸ் சட்டத்தின் நடவடிக்கைகள் அல்லாத, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இல்லை, அதர் தேன் டொமஸ்டிக் வயலன்ஸ், அதர் லீகல் ப்ரொசீடிங்ஸ், வேறு சட்ட நடவடிக்கைகளின் படி பாதிக்கப்பட்டவர், ஏதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்ல, இது இல்லாத வேற ஏதாவது சட்டத்தின்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இடருதி ஏனும் பெற்றிருப்பார் என்றால், டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வாங்கல, ஆனா வேற எது சட்டத்தின் மூலமாக அவர் இது ரிலீஃப் வாங்கியிருக்கார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? என்ன வாங்கிட்டாரு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாமே, அவர் என்ன செய்ய வேண்டும்? அவ்வாறு அளிக்கப்பட்ட, இப்ப ஏற்கனவே வாங்கிட்டாரு, இது அதர் தேன் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வேற இணையதா சூப்பர், இன்ஃபார்ம் பண்ணணும். டு ஹூம் மேடம்? காயத்ரி மேடம், டு ஹூம் இன்ஃபார்ம் பண்ணணும். டு ஹூம்?
சூப்பர் மேஜிஸ்ட்ரேட். அத்தகைய 20 பட்டா என்ன பண்ணும்? she shall bound to, அதை எழுதி நோட் பண்ண, ஷல் தான். she shall bound to inform the magistrate of the grand church relief. அவர் எவ்வளவு தொகை, என்ன தொகை பெற்றாரோ, சர்ச் ரிலீஃப்னா அத்தகைய பரிகாரம் என்ன பெற்றாரோ அதனை கண்டிப்பாக அந்த நடுவருக்கு தெரிவித்தல் வேண்டும், ஷல் வேண்டும் என்று சொல்கின்றது. அதான் சப்செக்ஷன் 326ல. அடுத்தது 27 மேடம். 27ல ஜூரிஸ்டிக்ஷன் ஆல்ரெடி வந்து 30ல இருக்குது. 177 to 189ல ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம் சிஆர்பிஸ்ல. ஓகேவா? இப்ப எங்க இருக்கு மேடம்? ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஆல்ரெடி கிளாஸ்ல எடுத்துருக்கோம், நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. இப்ப நியூ ஆக்ட் எங்க இருக்கு? பிஎன்எஸ்ல சாப்டர் 14 இருக்கு மேடம். சாப்டர் 14ல 197 to 209 எழுதிங்க மேடம். எழுதிங்க. எப்படிதான் நம்ம அதை 3 நம்ம தான் கவர் பண்ண போறோம். இப்ப இருந்தாலும் வரும்போதே கொஞ்சம் கத்துக்கணும்னா ஈஸியா இருக்கும். பிஎன்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023ல ஜூரிஸ்டிக்ஷன் என்பது முன்ன 13 முன்னா சொல்ல 1+3 4 சொல்லுவோம், 4 பக்கம். இப்ப 4 வந்துருது. அப்படின்னா 197 to 209 எழுதிங்க. இங்கே ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு. இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குதுன்னு சொன்னா எந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது, யாரெல்லாம் கான்ஃபரன்ஸ் எடுக்கலாம் என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த பிரிவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்து மேரேஜ் ஆக்ட் 1950 எங்க சொல்லிருக்கு மேடம்? இந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல எங்கே இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி சொல்ல? அங்க ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்து திருமண சட்டம் 1955 படி ஒரு குற்றம் நடைபெற்றிருக்குது என்றால் அங்க அதிகார வரம்பு எங்கே, எந்த பிரிவில் சொல்லப்பட்டது என்றால் செக்ஷன் 19 மேடம். செக்ஷன் 19. அதே மாதிரி லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லல. லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் வட்டார அதிகார வரம்பு அப்படின்னா அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு வரைக்கும். அது எங்கே சொல்லப்பட்டது? பிஎன்எஸ்எஸ் 2023 என்றால் 2ல செக்ஷன் 1ல என் 21N லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன். இது வரைக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு. ஓகேவா? இப்ப இங்க என்ன சொல்லுது? டிவி ஆக்ட்ல என்ன சொல்லுது பாப்போம். வாட் வில் பி த ஜூரிஸ்டிக்ஷன்? ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு. சரி, 27 செக்ஷன் 1 என்ன சொல்றதுன்னா குற்றங்களை விசாரணை செய்யும் தகுதி வாய்ந்த நீதிமன்றம் என்ன சொன்னால் முதல்ல எழுதுங்க. யார் மேடம்? ஃபர்ஸ்ட் எந்த அதிகாரம் மேடம்? சாரி, எந்த ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் 1. ஓகே, அடுத்து என்ன மேடம்? மேஜிஸ்ட்ரேட். எஸ் 2. இஃப் இட் இஸ் மெட்ரோபாலிட்டன் இருந்தா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், அதர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னா மேஜிஸ்ட்ரேட். சரி, அடுத்து மேடம் முக்கியமானது இல்லையே, ஃபேமிலி கோர்ட்டு. நான் கேட்கறது முதல்ல ஃபேமிலி கோர்ட் இல்ல, அதாவது ஃபேமிலி கோர்ட் சொல்லக்கூடாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்லணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் இதனுடைய ஃபேமிலி கோர்ட்டா இருக்கலாம், வேற எதாவது இருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன். நான் அதை கேட்கல. இப்போ யார் இப்போ போய் வந்து ஒரு அதிகார வரம்புடைய பார்க்கணும்னா எங்கெங்க குற்றம் நடந்திருக்க வேண்டும் இப்படி கேட்கறேன். எங்கெங்கே குற்றம் நடந்திருக்க வேண்டும், யாருக்கு எங்கே குற்றம் நடந்திருக்க வேண்டும், யாரு போயிட்டு அதிகாரம் பண்ணணும். முதல்ல அக்யூர்டு பர்சன் எழுதிங்க. அக்யூர்டு பர்சன் பர்மனன்ட்லி ஆர் டெம்பரரி ரெசிடென்ட். பாதிக்கப்பட்ட நபர் எங்கு நிரந்தரமாகவோ அல்லது தற்சமயமாக தற்காலிகமாக வசிக்கிறாரோ அந்த இடம் 1. அப்படின்னா அது அந்த இடத்தினுடைய லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த இடத்துல எந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறாங்களோ, எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்களோ, எந்த ஆபீஸ் இன்சார்ஜோ, அப்ப இது எல்லாம் வந்துடும். 1. அக்யூர்டு பர்சன் ஆனவர் அந்த இடத்தில் ரெசைட், வெதர் she is permanently or temporarily. சூப்பர், அடுத்து சொல்லிட்டீங்க. அடுத்து ரெஸ்பாண்டன்ட். எஸ், அடுத்து ரெஸ்பாண்டன்ட். இன்னொன்னு இல்ல, சாரி, இன்னொன்னு சொல்ல பாருங்க. இப்போ அக்யூர்டு பர்சன் வந்து பர்மனன்ட்லி டெம்பரரி ரெசைட்ஸ் 1. அடுத்து என்னது? கேரி ஆன் பிசினஸ். சப்போஸ் அவங்க ஒரு வியாபாரம் பண்றாங்க, ஒரு கடை வைத்திருக்கிறார்கள், அப்படி என்றால் பிசினஸ், அந்த பிசினஸ் பண்றாங்க. இல்ல எம்ப்ளாய்டு. 3 விஷயம் எழுதிங்க. 1 ரெசைட்ஸ், பர்மனன்ட், டெம்பரரி, நிரந்தரமாகவோ தற்காலிகம் வசிக்கின்ற இடம். அடுத்தது அவர் பிசினஸ், எந்த இடத்துல அவர் அங்க ஒரு ஏதோ பிசினஸ் பண்றாங்க அந்த இடம். அடுத்து எம்ப்ளாய்டு, எங்கே பணிபுரிகிறாரோ
அந்த பாதிக்கப்பட்ட நபர் 3 இடம். அடுத்து ரெஸ்பாண்டன்ட் சேம் தான். ரெஸ்பாண்டன்ட் ரெசைட்ஸ், எதிர் மனுதாரர் ரெசைட் பிளேஸ் ஆர் கேரிஸ் ஆன் பிசினஸ் ஆர் இது 2 காமன் போட்டுங்க. யாரு? அக்யூட் பர்சனுக்கும் ரெசிடென்ஸ் பர்மனன்ட் டெம்பரரி அண்ட் பிசினஸ் ஆர் எம்ப்ளாய்டு. அதே மாதிரி ரெஸ்பாண்டன்ட்டும் ரெசைட் கேரி பிசினஸ் ஆர் எம்ப்ளாய்டு 3 இடத்தினுடைய அந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன். சரி, the cause of action arisen shall be the complete court. இதுதான் இந்த 2 ரெஸ்பாண்டன்ட் இருக்கணும், இல்லைன்னா யார் இருக்கணும்? அக்யூட் பர்சன். இவர்கள் தான் இந்த 3 இடத்திலும் கிராண்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் and the orders under this act to the offense act. இந்த சட்டத்தின்படி ஒரு குற்றம் செய்கின்ற போது அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு உத்தரவினை பிறப்பிக்கலாம் என்று சொல்கிறது. சரி, அடுத்து செக்ஷன் 2 பாருங்க. எனி ஆர்டர் மேட் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் பி என்ஃபோர்சபிள். நான் ஒரு 4 ஆப்ஷன் தரேன் மேடம். இது வந்து பிலிம்ஸ் எக்ஸாம் நினைச்சீங்க. இப்போ ஒரு 4 ஆப்ஷன் தரேன், யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, கேள்வி என்னவென்றால், எனி ஆர்டர் மேட் அண்டர் திஸ் ஆக்ட், இந்த சட்டத்தின்படி ஏதாவது ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டால் ஷால் பி என்ஃபோர்சபிள். அது யாரால் அது என்ன பண்ண என்ஃபோர்சபிள் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஏ ஒன்லி இன் த பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். எழுதுங்க, அதாவது நோட் பண்ணீங்க. ஆப்ஷன் ஏ ஒன்லி இன் த பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அங்கதான் எந்த இடத்தின் அதிகாரம் வரும்போது அவங்க தான் அமல்படுத்த முடியும். 1. 2வது பி, இது ஒரு சாம்பிளுக்காக ஒரு கொஸ்டின், எப்பயுமே ஒரு சாம்பிள் கொஸ்டின் தருவேன், இப்படிதான் நீங்க பார்க்கணும். டைரக்டா கேட்ட சொல்லிட்டீங்கல்ல, இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். செகண்ட் பில வந்து ஒன்லி இந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கு மட்டும்தான் அதை வந்து அமல்படுத்த முடியும். சி த்ரூ அவுட் த டிஸ்ட்ரிக்ட், ஒன்லி டிஸ்ட்ரிக்ட் இருந்தா அப்புறம் என்ன பண்ண அந்த மாவட்டம் முழுவதுக்கும் அது அமல்படுத்த முடியும். டி த்ரூ அவுட் த இந்தியா, which is the right answer. சூப்பர் 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 சூப்பர். ஐயோ, அருமை அருமை அருமை. அப்போ இந்த டிவி ஆக்ட் என்பது சூப்பர் மேடம், இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த டிவி ஆக்ட்ல எந்த ஒரு எனி ஆர்டர் மேட் அண்டர் திஸ் ஆக்ட், நல்லா பாருங்க, எனி ஆர்டர் மேட் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் பி என்ஃபோர்சபிள் த்ரூ அவுட் த இந்தியா. இந்தியா முழுவதற்கும் இந்த டிவி ஆக்டின் மூலம் ஒரு ஆர்டர் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்றால் அது இந்தியா முழுவதற்கும் வரும், அது என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் என்று சொல்வதுதான் சப்செக்ஷன் 2. டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். சோ யூ ஆல் பாஸ், பிலிம்ஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க இப்போ. சரி, அடுத்து 28 வாங்க. ப்ரொசீஜர் என்ன? ப்ரொசீஜர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு வழக்கு நடக்குதுன்னா என்னது? ப்ரொசீஜர் ரொம்ப 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 முக்கியம். நடைமுறை, எல்லா சட்டத்துக்கும் எல்லாமே ஒரு நடைமுறை இருக்குது. சிஆர்பிசி 1970 இருக்குது, அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் இருக்கு, மூலமா தான் நடைபெறும். இந்த டிவி ஆக்ட் by which provisions or by which act the procedure can be taken. எந்த நடைமுறையின்படி இந்த டிவி ஆக்ட்ல ஒரு குற்றம் நடைபெற்று இருக்கின்ற போது எந்த நடைமுறையை பற்றி விசாரணை செய்ய வேண்டும்? Which code governs all the proceeding under section 12, 18. எஸ் எழுதிங்க. இந்த என்னென்ன செக்ஷன் அஃபென்ஸ் நடந்தது அதை மட்டும் எழுதிங்க. 12 எஸ் மேடம், எஸ் எஸ் சிஆர்பிசி 1973, 17/2024 இருந்து பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023. சரி, 12 இதை எழுதிங்க. 28 ப்ரொசீஜர் என்னவென்றால் என்னென்ன அஃபென்ஸ் என்று சொன்னால் 12 தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. 18 ப்ரொடெக்ஷன் ஆர்டரு, 19 20, 21 பார்த்தோம், இப்போ 22 and 23 and offenses under section 31. இந்த மாதிரி இப்போ இது ஒரு கேள்வியாக கேட்பாங்க. under which provisions are, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிரிவுகளில் உள்ள டிவி ஆக்டில் எந்த நடைமுறையை பின்பற்றின்னு இருக்கும். இல்லைன்னா which among the following is not related to the section 28 சொன்னாங்கன்னா என்ன பண்ணீங்க? இப்போ 31ல பாத்தீங்கன்னா போக்சோ ஆக்ட்ல 31 செக்ஷன் 31ல போக்சோ ஆக்ட்ல இருக்கும் ப்ரொசீஜர் வந்து என்னது? சிஆர்பிசி படின்னு அதை எழுதிங்க. சிஆர்பிசி 31. இங்க 28 போக்சோ ஆக்ட்ல 31ல சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி போக்சோ ஆக்ட் எடுத்துட்டோம், யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல.
அது 31 இருக்கும். இப்ப 31 இந்த எல்லாமே நடக்குது ஷல் கவர்ன் பை த ப்ரொவிஷன் ஆஃப் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 17/2023 அப்புறம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சட்டா 2023 படி. சரி, அது என்ன பண்ணும், வேறு விதமாக ஏதாவது சொல்லப்பட்டிருந்தால்தான். மற்றபடி இஃப் தேர் இஸ் எனி கான்டாக்ட்ஸ் அதர்வைஸ் ரெக்வயர்ட்னா இல்லை என்றால் இதன்படி நடத்தப்படும் சொல்லுறது. சரி, 28ல இப்போ இன்னொரு கொஸ்டின். The 28 section 1 prevent the court from laying down its own procedure of disposal of application under section 12 23 section 2. என்ன சொல்றாங்க, இப்ப ஏற்கனவே பார்த்தல சப்செக்ஷன் 1 படி பிறப்பிக்கப்பட்ட ஆணை இருக்குல்ல, விண்ணப்பத்தை முடிவு செய்கின்ற நீதிமன்றமானது அதற்கான நடைமுறைகள் ஏற்படுத்திக் கொள்வதை தடை செய்யுமா செய்யாதா? இப்ப ஏற்கனவே 18 செக்ஷன் 12 பார்த்தோம், அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 23 பார்த்தல. இப்போ இந்த 23யும் இந்த 12 வந்து இந்த சிஆர்பிசி தான் செய்ய வேண்டும் சொல்லுதா, இல்ல சிஆர்பிசி இல்லாத ஒரு நடைமுறையை பின்பற்றலாமா, பண்ண முடியாதா? நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு கேள்வி வரும். சூப்பர். அதர்ஸ் டூ மார்ஷியா எஸ் மேடம், எஸ் மேடம். அதர்ஸ் டூ எஸ், நாட் ஒன்லி சிஆர்பிசி. இங்க என்ன இந்த அதாவது செக்ஷன் 12 நல்லா நோட் பண்ணீங்க, இது ஒரு கொஸ்டினாவே கேட்பாங்க. அதாவது செக்ஷன் 12 படி, 12னா அப்ளிகேஷன் கொடுக்குறது. அதே மாதிரி 23 பார்த்தோம்ல, இப்ப அதுபடி செக்ஷன் 2 படி அதாவது விண்ணப்பத்தை முடிவு செய்யும் நீதிமன்றம் அதற்கென நடைமுறையை ஒரு ஏற்படுத்துது. இது இந்த இடத்துக்கு சொல்றதுக்காக இந்த டிவி ஆக்ட்ல அதுக்காக ஒரு ப்ரொசீஜர் ஏற்படுத்தி கொண்டால் அது தடை செய்யுமா என்றால் தடை செய்யாது. சிஆர்பிசி இருந்து நாட் ஒன்லி சிஆர்பிசி, அப்ப அதர் தேன் சிஆர்பிசி ஆல்சோ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் என்றால் எஸ், வேற எதுவும் பயன்படுத்தாம என்று அது தடை செய்யும் என்றால் தடை செய்யாது என்று சொல்கிறது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 28 அப்பீல். நம்ம பிஎன்எஸ்எஸ் இப்போ ஏற்கனவே வந்து 29ல சாப்டர் 29ல அப்பீல் 372 to 394 அப்பீல் வந்து டீட்டெயிலா பார்த்துக்கிறோம் நம்ம. ஆனால் இப்போ எங்க இருக்குது அப்பீல், எங்க இருக்கு மேடம்? பிஎன்எஸ்எஸ்ல அப்பீல் எங்க இருக்கு? இது மாதிரி நான் மறுபடியும் சொல்றேன், இப்படிதான் சட்டத்தை வேற ஒரு சீக்கிரட் இல்லை மேடம். சார் எப்படி சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னா ஒரு சீக்கிரட்டும் இல்லை. ஒன்று சொல்லட்டுமா, இப்ப எனக்கு வந்து எஃப்ஐஆர் மாதிரி 15 காலங்கள்ல 15 எதை படிச்சாலும் 15 முறை படிச்சாதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால டெய்லி ஒன்னு 15 முறை படிச்சிருக்கேன். ஆஸ் த கேஸ் மாதிரி ஆஸ் யுவர் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ். உங்களுக்கு எல்லாம் கற்பூர புத்தி, எனக்கு தான் கொஞ்சம் புத்தி கம்மி. அதனால 15 முறை நான் படிக்கணும். நீங்களாம் ஷார்ப், அந்த கற்பூர புத்தி மாதிரி நீங்க திரும்ப படிச்சா போதும் மேடம். ரிப்பீட்டேஷன் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மெமரி, நத்திங் பட். ரெண்டாவது ரிலேட்டடா நம்ம இதை வச்சு ஞாபகம் வச்சது ஒண்ணு, ரிப்பீட்டேஷன், படித்ததையே தெரிந்ததையே ரிப்பீட் பண்ணணும், ரீகால் பண்ணணும். நான் இந்து மேரேஜ் ஆக்ட் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு செக்ஷன் எடுத்து இப்போ எத்தனை வந்துருக்கோம் நம்ம 14 முடிச்சிட்டோம், 15 வரல, அங்க 5ல இருந்து மறுபடியும் ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, எஸ் கன்சிஸ்டன்ட். அதை விட இன்னொரு வேர்டு என்ன எழுதிங்க, அப்துல் கலாம் சொல்லக்கூடிய வார்த்தை நானும் அடிக்கடி சொல்றேன், பெர்சிவரன்ஸ் எழுதிங்க. பெர்சிவரன்ஸ், கன்சிஸ்டன்சி அண்ட் ஆல்சோ பெர்சிவரன்ஸ் தான் விடாமுயற்சியோட அப்படியே நமக்கு நினைவு வர வரைக்கும் அதை தொடர்ந்து பார்த்துனே இருக்கணும். அதான் சீக்ரெட் ஆஃப் மெமரி. இப்ப அப்பீல் வந்து இங்க எழுதிங்க. இப்ப அப்பீல் எங்க இருக்குதுன்னா சாப்டர் 31, முன்ன 29 இருந்து இப்ப சாப்டர் 31ல செக்ஷன் 372 394 இருந்தது. நோ அப்பீல் ஆரம்பிச்சு அபேட்மெண்ட் வரைக்கும். இப்போ 413 பெர்சிவரன்ஸ், எஸ் சார், கரெக்ட் சார். 413 to 435ல பிஎன்எஸ்ல இப்போ அப்பீல் மேல்முறையீடெல்லாம் இதில் தான் செய்யணும் இருக்குது. அது நம்ம தனியா பார்க்க போறோம். அதே மாதிரி ஜேஜே ஆக்ட்ல ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015ல 101 அப்பீல். அப்புறம் இந்து மேரேஜ் ஆக்ட்ல எங்க இருக்கு, நிறைய இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ சொல்றேன். 28 செக்ஷன் 28ல வந்து இந்து மேரேஜ் சார்ஜ் போட போறோம் எல்லாத்துக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த கிளாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங், கிரைம் சார்ஜிங், அப்புறம் வந்து எஃப்ஐஆருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், செட்டாப் ஏற்கனவே போட்டதுல ஒரு 15-25 போட்டோம் பழசுல. புதிதாக சார்ட் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கு, அதை பாத்துங்க. ஃப்ளோ சார்ட் போட்டு போறோம். சரி, இப்ப இங்கே அப்பீல் என்ன சொல்லுது, எங்கே மேல்முறை செய்ய வேண்டும், எந்த உத்தரவில் மேல்முறை செய்ய வேண்டும் என்று சொன்னால்
இப்ப குற்றவியல் நடுவர் இப்ப யார் உத்தரவு பிறப்பிக்கிறதுல ஒரு குற்றவியல் நடுவர் தான் உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த ஆணையை எதிர்த்து இப்ப நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ்ல உங்ககிட்ட வராங்க, நீங்க ஒரு உத்தரவு போட்டுட்டீங்க, அப்பீல் எங்க போகணும்? பாதிப்பட்ட நபரோ அல்லது யாருக்கு பாதிப்பு அப்பீல் யார் 2 பேரும் போலாம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அடுத்து காயத்ரி மேடம், பத்ருல் அமீன், எஸ் இது கரெக்டா சொல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்றாங்க கரெக்டா? எஸ் எஸ் சரி ஓகே. அப்போ ஆணை வந்து எந்த தேதியிலிருந்து எவ்வளவு லிமிடேஷன்ஸ் சார்? லிமிடேஷன் சொல்லுங்க சார். how many days within how many days you can file a appeal before the court of session from the date of order? 30 days. Super madam. Yes எழுதிங்க. from 60 days sir. I mean sir, very sorry sir, only 30 days தான். 30 days is correct. காயத்ரி மேடம் சொல்லிட்டாங்க, அப்புறம் ஆழிமுத்துவர் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அதுல இருந்து there is no dispute at all. no sorry. எப்போ அதான் சொல்றேன், வித்தவுட் மேக்கிங் மிஸ்டேக் வி கான்ட் லேர்ன் எனிதிங். நான் சொல்றதுதான். நான் கூட நிறைய தப்பா சொல்லி கொடுத்துதான் இப்ப நல்லா ஓரளவு சுமாரா சொல்லிட்டாரு. அதனால வித்தவுட் மேக்கிங் மிஸ்டேக் வி கான்ட் லேர்ன் எனிதிங். அதனால தப்பு பண்ணுங்க சார். யாரெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணி கத்துக்கிறீங்களோ அவங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஏன்னா ஒரு முறை செய்த தப்பு மறுபடியும் செய்ய மாட்டோம் நம்ம. எஸ் அப்ப இனிமேல் மறக்க மாட்டீங்க. ஐ மீன் சார் மறக்க மாட்டீங்க. அப்ப 30 days வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் த ஆர்டர் அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்கிறது. இப்போ நம்ம இந்த 20 முடிச்சுட்டு இருப்போம். ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் தான். ஆல்மோஸ்ட் டைம் 40 minutes மேல ஆச்சு, 40 minutes ஆச்சு. அதனால மிஸ்லேனியன்ஸை அடுத்த வகுப்புல முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ஐ ஆக்ட் எடுக்க போறோம். அதனால வழக்கம் போல ஒரு சின்னதான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதாவது யாரெல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்குதுல்ல, யாரெல்லாம் நான் சிவில் ஜட்ஜி ஆக போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுங்க போகலாம். யாரெல்லாம் சிவில் ஜட்ஜி ஆகத்தான் படிக்கிறேன்னு சொல்லி போகலாம். உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன். யாரெல்லாம் ப்ளீஸ், யாரெல்லாம் சிவில் ஜட்ஜி ஆகணும்? 1 சூப்பர் கோட்டீஸ்வரன், ஆழிமுத்து, அது என்ன சரிகா, சினேகா சூப்பர், தனிகவேல், காயத்ரி மேடம் எஸ், பிரபாகரன். ஏன்னா யாராரு ப்ரிப்பேரிங், கலைவாணி சூப்பர், பிரேமா ஜெய் கிருஷ்ணன் சூப்பர். அடுத்து சங்கி எஸ், கௌதமி எஸ், மஞ்சிர் சுகிர்தா எங்கம்மா இருக்கிற? பாத்துமா படிமா, நல்லா படிமா. அப்புறம் பிரியா எஸ் சூப்பர், காயத்ரி மேடம் எஸ் ஆல்ரெடி ஐசா ஓகே சரி. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், இன்னில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. யாரெல்லாம் நான் இப்பவும் சொல்றேன், சாரு கிட்ட வந்து நல்லா சப்ஜெக்ட் எல்லாம் கத்து கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் தரவா பண்ணிடலாம் நினைக்காதீங்க. அதனாலதான் சொல்றேன், நான் பாஸ் பண்ற மார்க்கு 1 மார்க் 1/2 மார்க் எங்கிட்ட கண்டிப்பா இருக்கும். 2வது விஷயம், ஹவு டு ஸ்டடி, ஹவு டு மெமரி, எப்படிதான் இதெல்லாம் வரும், இதெல்லாம் செய்யணுன்றத மட்டும் கண்டிப்பா என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லா விஷயம் இப்போ யூடியூப் இருக்கு, இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸும் 11, 12, 13 இந்த அடுத்த ஏப்ரல் இருந்து கண்டினியூ நடக்கும். மே மாசம் ஃபுல்லா இருக்கும் கிளாஸ். இது எல்லாம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து இருங்க. கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுறீங்க. ஓகே, இப்போ சரி, யாரெல்லாம் 100% இன்னில இருந்து அப்ப ப்ரிப்பேர் பண்ண, நான் போய் அங்க இதை தாண்டி சார் நான் கோர்ட்டுக்கு போறேன், பிராக்டிஸ் போய் என்னால முடியும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து விட்டுருங்க. தயவு செய்து யாரெல்லாம் நான் சொல்லுவேன்ல, 2 மான்களை வேட்டையாடுகின்ற சிங்கத்தால் 1 மானை வேட்டையாடுன்னு சொல்லுவேன்ல, அதான் உண்மை. இன்னைக்கு பாஸ் பண்ண 237 பேரும் ஒரே மானை வேட்டையாட நினைச்சவங்க தான். எக்ஸப்ஷன் ஒண்ணு இருக்கு எப்பவுமே எல்லாத்துலயும். யாரும் கோர்ட்டுக்கும் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில 50 பேர் தேவை, 6 பேர் தான் பாஸ் பண்ணிடுறாங்க. இன்னும் இன்டர்வியூ இருக்குது. நான் நிறைய முறை சொன்னேன், கோர்ட்டுக்கு போயிட்டு மதியமான கிளாஸ் வருவாங்க மனிதநேயம் போகும்போது, நான் அப்பயே சொன்னேன், இது வந்து சரிப்பட்டு வராதுங்க. என்னைக்கு நீ கோர்ட்டுக்கு போய் லேர்ன் பண்ணணும், ஏன் பண்ணணும்னு நினைச்சியோ அன்னைக்கு நீ இன்னைக்கு நினைக்காது. நான் இன்னைக்கு சம்பாதிக்கா 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? 2 லட்சம் பண்ணணும். ஆனா காலத்துக்கும் உங்களுக்கு நான் ஸ்டேட்டஸ் ஒன்று வந்து விடும். உங்களுடைய நிரந்தரமான என்ன சொல்றது, கோடி சம்பாதிச்சா கூட அந்த ஸ்டேட்டஸ் வராது. ஒரு நீதிபதின்னு எங்கேயாவது போகும்போது
அந்த கௌரவம் இதெல்லாம் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம். அதனால நான் கோர்ட்டுக்கு போறேன் சார், நான் அந்த வேலை இருக்கு சார், அப்படியே விட்டுருங்க. இன்று முதல் இன்னும் நேரம் இருக்கு சார், எப்ப சார் நோட்டிபிகேஷன் வரலையே சார், பார்த்து போலாம் நினைக்காதீங்க. இப்ப இருந்தே நீங்க ப்ரிப்பரேஷன்ஸ் ஆகிடுங்க. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கண்டிப்பா ஆகஸ்ட்ல வந்துடும் நோட்டிபிகேஷனு. அதனால தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி, இப்பொழுது நீதிபதி ஆக வேண்டும் என்று யாரெல்லாம் சொன்னீங்களோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக நீதிபதி ஆகவில்லை என்று கூறி, இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த வகுப்பை கவனித்த அனைவருக்கும் நன்றி கூறி